ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சாரிங்க, நான் காலையிலே இந்த வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன். சாரி, நேற்றே கொடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னன்னே தெரியலங்க, வீடியோ எடுக்கும்போது எல்லாமே ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 4 நாளாக ஊரில் இல்லையா, இன்னைக்கு காலையில் 8 மணி போல் தான் வந்தாங்க. வந்ததும் கொஞ்சம் அப்படியே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஆஃபீஸு மீட்டிங் அப்படி இப்படின்றதுனால கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் டக்கு டக்குன்னு கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வரும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரதுக்கு ரொம்ப டிலேவாயிருச்சு. ஐயோ, நான் சொல்லிட்டே வரேன், நான் வீடியோ கொடுக்கணும், வீடியோ கொடுக்கணும், வீடியோ போடணும், லாங் வீடியோ இப்போ தான் போடணும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்து அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு 1 பை 1 வந்துட்டு இனி வரும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு 3rd ஃப்ரைடே வரைக்கும் தான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். 3rd ஃப்ரைடே அங்காளம்மனுக்கு வீட்டிலேயே கூழ் காய்ச்சி வச்சு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கோவிலில் போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு நம்ம போட்டிருந்த அந்த புடவை வளையல் எல்லாமே வருஷம் மாதிரி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பொங்கல் வைக்கல, கூழ் மட்டும் ஊற்றி எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் அதை பார்த்துருந்துருப்பீங்க லாஸ்ட்டு ஷார்ட்ஸில். பொங்கல் வைக்கிறது தாங்க நானும் சரி ஈவினிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இல்லை, பசங்க இல்லை, எப்படி நான் மட்டும் தனியாக போய் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வைக்கலையா. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஆடி செவ்வாய்க்கிழமையும் ஸ்பெஷல் தானே, அப்போ போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பயும் போக முடியல. ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு நினச்சோம், அப்பயும் போக முடியல. கண்டிப்பாக இப்படியே விட்டால் வேலைக்காகாது. நம்ம 4வது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போய்ட்டு நம்ம கோவிலில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அம்மனுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பிரசாதம் இருந்துச்சு. இதுவும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆடி கிருத்திகையும் கூட. எப்பவுமே நம்ம முருகருக்கு வந்துட்டு நார்மலாக கிருத்திகையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். பட் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். ஆடி கிருத்திகை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், சாமிக்கு வந்துட்டு காலையில் எப்பவும் போல் வீடு வாசலாம் பிரிக்கி தொடச்சிட்டு எங்கள் மாமியார் இருந்தாங்க. ஸோ எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. நான் வெறுமனே கோலம் மட்டும் போட்டுட்டு மாக்கோலம் போட்டிருந்தேன். நிறைய பேர் அது என்னன்னு கேட்டிருந்தீங்க. நான் இது வந்துட்டு உங்களுக்கு 2வது வெள்ளிக்கிழமையில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த எப்படி நான் போடுறேன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மாக்கோலத்தில் அழகாக படிக்கோலம், எப்போவுமே படிக்கோலம் ரொம்ப 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 நல்லது. படிக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேப்பிலையெல்லாம் கட்டிட்டு காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக நல்லா கொட்டாங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி நான் மட்டும் தனியாக இருந்தேன் அப்படின்னா எப்போவுமே இந்த டேப்லெட் மாதிரி வரும், சார்கோல் டேப்லெட் இருக்கும், அதில் சும்மா போட்டுருவேன். பட் எங்கள் மாமியார்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எனக்கு அந்த கொட்டாங்கச்சி நுணுக்கி உடச்சி அதில் அழகாக எனக்கு தூபம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதில் இன்னும் நம்ம அந்த பால் சாம்பிராணி, அப்புறம் வெண்கடுகு, இன்னும் நான் வந்துட்டு திருப்பதியில் ஒரு சாம்பிராணி பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது இன்னுமே போடும்போது ஒரு மாதிரி வீடு நல்லா மணக்க நிறைவாக இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருந்தது அந்த ஸ்மெல்லு. ஸோ சாமிக்கு வேப்பிலையெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு இந்த தாம்பளை மட்டும் வச்சுருந்தேன். 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இது மட்டும் வச்சு விளக்கேற்றிட்டு வீடு நிறைய சாம்பிராணி காமிச்சிருந்தேன். நிறைய புகை வருது அப்படின்னு ஷார்ட்ஸை கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, அது வந்துட்டு கொட்டாங்கச்சி நுணுக்கி போட்டதுனால என்ன தான் நம்ம புதுசாக ட்ரெண்டில் நம்ம என்ன தான் கொண்டு வந்தாலும் பட் இந்த கொட்டாங்கச்சி உடச்சி நம்ம சாம்பிராணி போடுற மாதிரி வராதில்ல, அவ்வளோ போக சூப்பராக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக நல்லா நிறையவே காமிச்சாச்சு. அது பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே சைட் பை சைட் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, முருகருக்கு வந்துட்டு சில பிரசாதங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வடை, பாயசம், உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன், அப்பளம், இது மட்டும்தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன். எப்போவுமே கொஞ்சம் ஹஸ்பண்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, ஆடி வைப்ரேஷன். ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் பெண்டிங் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை இவ்வளோ நாள் நீங்கள் தவற விட்டுட்டீங்க, ஏதோ பண்ண முடியல, பூஜை பண்ண முடியல, விளக்கேற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வர்ற வெள்ளிக்கிழமை 5வது வெள்ளிக்கிழமை அப்போயாச்சும் சாமிக்கு ஏதாவது ரொம்ப ஆடம்பரமாக தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு நான் வரலட்சுமி விரதத்துக்கு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்ட்டு. இப்போது எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, நான் இது பண்ணணும், நான் இது வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் ஒரு விஷ்லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த திங்ஸை நான் வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து நீங்கள் எதுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் அந்த வீடியோவில் நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இப்போ வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நான் அந்த சாமிக்கு புதுசாக போடுறோம் அப்படின்னா இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்த நுணுக்கமாக கேட்டு நம்மக்கிட்ட கேட்பீங்க அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நமக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் கொஞ்சம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறேன், ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி திங்ஸ் மாதிரி வாங்குறேன் அப்படின்னா நான் அதை வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எந்த ஒரு ரீசனும் கிடையாது. அண்ட் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு நிறைய நான் கம்ப்ளீட் பண்ணதும் கிடையாது. நான் வாங்கியிருக்கேன், இது என்னுடைய விஷ்லிஸ்ட்டில் இருந்தது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு லாஸ்ட் இயர் போன வருஷம் பண்ண மாதிரிலாம் இந்த வருஷம் நான் எதுவுமே ஷாப்பிங்கே பண்ணலைங்க. ஆல்ரெடி இருந்தது எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் என்னென்ன வாங்கணும்னு நினச்சேனோ அது எல்லாமே என்கிட்ட, நான் போன வருஷம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது நான் யூஸும் பண்ணிட்டேன். அது எல்லாமே நல்லாவே இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது எக்ஸ்ட்ராவாக
போன வருஷம் என்னால் வாங்க முடியல. இந்த வருஷம் ஓகே. அதுக்காக நான் அமௌண்ட் எடுத்து வச்சேன். அதால எனக்கு அந்த பைசாவ என்னால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ நான் வாங்கியிருக்கேன். இதில என்ன தப்பு இருக்கு சொல்லுங்களேன்? ஒரு விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருச்சு. 1 வருஷம் ஆன ஒரு விஷயத்த நான் வாங்கிட்டுருக்கேன். நான் நேத்து பார்த்து இன்னைக்கு வாங்குனேன்னா பரவால்ல. அது தப்புன்னு சொல்லலாம். நான் 1 வருஷமா அத வச்சுட்டுருக்கேன். நான் இந்த வருஷம் வாங்கி சாமிக்கு போடணும் அப்படின்னு நெனச்சேன். அதுக்காக நான் மணி சேவ் பண்ணேன். அதுக்காக நான் மணி போட்டு வாங்கியிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு புரியல நீங்க கேட்டது. ஓகே அதெல்லாம் உங்களுடைய கருத்து. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க, இது வந்துட்டு என்னன்னா, நான் கமெண்ட்ஸுக்கு அப்படியே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துட்டு இத பத்தின கமெண்ட்ஸ் வந்ததுக்கு நான் அப்படியே உங்களுக்கு ரிப்ளை ஷேர் பண்ணிடுறேன். இது அப்படியே என்னென்ன நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்றேன். வடை மாவுக்கு வந்துட்டு அரைச்சு வச்சிருந்தேங்க. உளுந்து வடையில தான் கொஞ்சமா தேங்காய்ன்ற சாரி வெங்காயம் அது கூட போட்டுட்டு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சமா நுணுக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது மட்டும் தான் போட்டு நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அந்த சோடா உப்பு எதுவுமே போட மாட்டேங்க. வெறுமனே உப்பு மட்டும் கலந்து நல்லா அடிச்சு, அந்த 5 விரல் நல்லா பதியமா நல்லா அடிச்சு நம்ம வந்துட்டு மாவு பிசையணும். அப்பதான் நமக்கு நல்லா உப்பி வரும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். சூடா இருக்கும்போது நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு மேலேயும் நல்லா கிறிஸ்பா இருக்கும். உள்ளேயும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். சாமிக்கு வந்துட்டு அழகா இலை போட்டு படையெல்லாம் போட்டுட்டு நானும் எங்க மம்மி விளக்கு ஏத்திட்டோம். வியாழக்கிழமை நான் சாமி கும்பிட்டுருந்தேன் அப்படின்னா, ஃபேமிலியோட நானும் பசங்க எல்லாருமே கும்பிட்டுருக்கலாம். பட் நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் காலையில பண்ணியிருந்தேன். இது இது பண்ணுறதுக்குவே எனக்கு மதியம் ஆயிடுச்சுங்க. மதியம் அந்த 1 to 2 வரும் இல்லையா? சுக்ரஹோரை அந்த நேரத்தில் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். முருகருக்கு அபிஷேகம் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் படையல் மட்டும் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்துட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஞாபகம் போய் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ வெள்ளிக்கிழமை அழகாக கிருத்திகைக்கு நம்ம சாமிக்கு அழகாக இலையெல்லாம் போட்டு படையெல்லாம் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே இப்போ நான் கமெண்ட்ஸ்க்கு வரேன். இவ்வளோ பொருள் வாங்கி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1 வருஷமாக நான் பிளான் பண்ணதை இந்த வருஷம் நான் முடிக்கிறேன். ஓகேவா? அது ஒன்று. இன்னொன்று பிராமன்ஸ்லாம் அப்படி செய்வாங்க, அவங்க சிம்பிளாக செய்வாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறீங்க. எந்த பூஜை இதை இவங்க தான் செய்யணும், இவங்க செய்யக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு நியதியும் கிடையாது, எந்த ஒரு விதியும் கிடையாது. ஓகேவா? நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம செய்யணும் அப்படின்னா என்ன வேணால் செய்யலாம். இது பிராமின்ஸ் செய்யணும், இது தெலுங்கு செய்யணும், இந்த மாதிரி எந்த ஒரு விதியும் இல்லைங்க. எல்லாருமே எல்லாமே செய்யலாம். ஆனால் ஃபாலோ பண்ணணும். செய்கிறது பெருசு கிடையாது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். 1 வருஷம் செஞ்சுட்டு 2 வருஷம் செஞ்சுட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்றவும் கூடாது. பட் அது நிறைய பேர் அது மாதிரி விடுறாங்க. பட் அந்த பூஜையில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக விட மாட்டோம். ஏன்னா அந்த பூஜையோட பலன் அந்த மாதிரி இருக்கும். உங்களால் எப்படி முடியுமோ நீங்கள் பண்ணலாங்க. இதுதான் நான் எப்போவுமே நம்ம பூஜை வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி தோணலாம் சில பேருக்கு. பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம பூஜை வீடியோஸ் எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எனக்கு எப்படின்னா என்னை பார்க்குற கடவுளுக்கு நான் நல்லா கொடுப்பேங்க. அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு சாமி நல்லா கொடுக்குது அப்படின்னா நான் அந்த சாமிக்கு என்ன வேணால் செய்வேன். எவ்வளோ வேணால் ஸ்ட்ரெயின் பண்ணி வேலையாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், எல்லாமே நான் நல்லா பண்ணுவேன். அது என்னுடைய ஒரு அன்பை வெளிக்காட்டுற விதம். அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ரீசனும் கிடையாது. எனக்கு சாமி கொடுக்குது, நான் சாமிக்கு நல்லா செய்கிறேன். அவ்வளோதான். நான் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணணும்ல, எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல. எனக்கு டைம் இல்லைனாலும் இது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு நன்றி கடன் தான் என்னுடைய பார்வையில் நான் அதை வந்துட்டு பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு அது இது மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றீங்க, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். பட் என்னுடைய இதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ நான் அதன்படி தான் போவேன், அதுபடி தான் நான் பண்ணுவேன். சில கருத்துக்கள் இந்த மாதிரி வந்திருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன மூட் இருக்கோ, எனக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ, நான் அதை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். அது எங்கள் வீட்லேயா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு டபுள் மைண்டடாக இருந்தால் மட்டும்தான் நான் செகண்ட் ஒப்பீனியன் யார்கிட்டாவது கேட்பேன். மோஸ்ட்லி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேன். ஓகே இது வேண்டாம், அது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு டவுட்டாக இருந்தால் மட்டும்தான் கேட்பேன். ஓகேவா? மற்றபடி நான் எதுவுமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். இதுக்காக நம்ம போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி நான் அந்த விஷயத்த பண்ணவும் கூடாது. கரெக்டாக? நம்ம பண்ணுறது நமக்கும் திருப்தியாக இருக்கணும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமே இருக்கணும். அந்த பூஜைனால் இல்லை பூஜையில் வேறு ஒரு செயலாகவே இருக்கட்டுமே, அது மற்றவங்கள வந்துட்டு ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே அதில் வந்துட்டு கான்ஷியஸாக இருப்பேன். அதே மாதிரி தான் நான் பூஜையும் பார்க்குறேன். அப்படி தானேங்க உலகத்தில் வந்துட்டு எல்லாமே அப்படி தானே. நம்ம வந்துட்டு நம்மளால் மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. பட் நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம செய்கிற செயலாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற எல்லா வேலையுமே நமக்கு உரிமை இருக்குல்ல. பேச்சுரிமை, சுதந்திரம் இதெல்லாமே பேசும்போது நம்ம ஒரு செயலை பண்ணுறோம், நம்ம பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய உரிமை தானே. அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணல. ஸோ நம்ம தாராளமாக பண்ணலாம் தானே. அந்த மாதிரி தான் நான் இதை வந்துட்டு பார்க்குறேன். நிறைய பேர் ஓகே எனக்கு சொல்கிறீங்க இந்த மாதிரி பைசா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் நான் வந்துட்டு 1 வருஷமாக அதை வந்து வச்சிட்ருந்தேன், விஷ்லிஸ்ட்டில் வச்சிட்ருந்தேன். ஸோ 1 வருஷத்தில் நான் டிசைட் பண்ணி வாங்கினது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. அண்ட் இன்னொன்று உடனே அது நாசமாகிற பொருளோ இல்லை உடனே அது வந்துட்டு பாழாகிற
பொருளோ கிடையாது. அது நம்ம காலங்காலமாக வச்சு யூஸ் பண்ணுற பொருள் தான். நான் லாஸ்ட் லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பேன். வரலட்சுமி பூஜை நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பூஜை தான். அது எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். பெருசாகவும் பண்ணலாம், மண்டபம் எடுத்தும் பண்ணலாம், வீட்டில் சின்னதாக நம்ம வச்சுருக்கக்கூடிய பூஜையில் கூட பண்ணலாம். என்ன பண்ணாலும் அங்கே பண்ணக்கூடிய அந்த நபருடைய மனநிலையை பொறுத்து தான் அமையும் எல்லாமே. நல்ல வைப்ரேஷனில் நம்ம இருக்கோம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு விளக்கேற்றினாலே சாமி நம்மளுக்கு நல்லது தான் பண்ணும். ஓகேவா? சாமி யாருமே பாரபட்சம் பார்த்ததே கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கர்மாப்படி தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். பெருசாக பண்ணுறாங்க, சின்னதாக பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.